ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் பொறுமை உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்த்தும். உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். உன் அன்னை உன்னை தூக்கி உயர்த்துவேனே தவிர விழ மாட்டேன். உன்னுடைய விடியல் வந்து விட்டது. தைரியமாக செல். நான் உனக்கு துணையாக வருவேன். நான் உனக்கு அதிசயம் நடத்தத்தான் போகின்றேன். என் ஆசீர்வாதத்தை இன்று நீ நிச்சயம் பெறுவாய். இந்த நாள் நீ மகிழ வேண்டிய நாள். உன் கஷ்டகாலம் இன்றே முடிந்து விட்டது. நாளை விடியலில் உனக்கானது. இன்று உன் மனதில் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கத்தான் நான் வந்துள்ளேன். கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் மாறப்போகிறது. உன் கவலையை கட்டாயம் நீக்குவேன். ஆனால் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்த என் அம்மா, ஆனால் இந்த ஒன்றை மட்டும் வருட கணக்கில் காக்க வைக்கின்றாரே என்று குழம்பாதே. நம்பிக்கையை இழக்காதே. உன்னை அதற்கு தகுதி ஆக்கிவிட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை வந்து சேரும். உற்சாகமாக இரு. ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை, ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை. உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். மனம் தளராதே என் பிள்ளையே. சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. அனைத்தும் நல்லதாகவே நன்மைக்காகவே நடக்கும். தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை வைத்திரு. உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்கமே, உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துவிட்டு செயலில் இறங்கு. பொறுமையாக காத்து கொண்டிரு. நிச்சயம் உன் வாழ்வில் நிலவும் சூழல்களை நான் மாற்றுவேன். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையும். அம்மா நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே, நான் மாற்றி தருவேன். உன் நிழலாக என்றும் நான் வருவேன். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்வழியை காட்டப் போகின்றேன். உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்க போகின்றாய். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயமாய் இருப்பாய். நல்லதே நடக்கும். பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய். வீணாக வருந்துவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கையை தருவேன். பொறுமையாக இரு. கர்ம வினையை இப்பொழுது அனுபவித்து வருகிறாய். பல இழப்புக்கள், உறவுகளிடம் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது நான். உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயம் நான் மாற்றி அமைப்பேன். அது உன் அம்மாவின் பொறுப்பு. எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள். தன்னம்பிக்கையை இழக்காதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவிற்கு வந்து விட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்து விட்டது. துன்பம் நிறைந்த உன் வாழ்க்கை என் அருளால் துன்பம் நீங்கி இன்பம் பெருக போகின்றது. நோயற்ற வாழ்வை கொடுப்பேன். குழந்தையே, பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் உனக்கு பதில் கிடைக்கும். நாளையே உன்னை தேடி ஒரு மங்கள செய்தி வரப்போகிறது. நீ இது நாள் வரை தேடியது உன்னை வந்து சேரும். இனி வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நான் என் முழு மனதோடு உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். உன் வளர்ச்சியை கண்டு உன்னை கேலியாக பேசியவர்கள் தலை குனிவார்கள். அதனால் மற்றவர்கள் எதை கூறினாலும் வருந்தாதே. நீ உன் லட்சியத்தில் கவனமாக இரு. நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். இந்த சுபதினத்தில் உன் உள்ளமும் உன் இல்லமும் மகிழும்படியான சுபவாக்கோடு வந்துள்ளேன். முழுமையாக கேள். நிச்சயம் உன் முகம் மலரும். இப்பொழுது உன் முறையீடுகள் எல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது என்றே புலம்புகிறாய்.
என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். காலம் வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் நீயோ வெகுளியாகவே இருக்கின்றாய். உலகம் தெரியாத பிள்ளையாக வளர்ந்து நிற்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது? யார் யார் எல்லாம் உன்னை நோக்கி என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் அனைவரையும் உன்னை போலவே நினைத்து ஏமாந்து போகிறாய். எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்து. அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்களின் உள்நோக்கத்தை என்ன என்பதையும் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய். மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பது எத்தனை தவறோ, அதை போன்று மற்றவர்கள் நமக்கு தீங்களிப்பதற்கு வாய்ப்பளிப்பதும் தவறுதான். உன்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள். நல்லவர்கள் யார்? உன் நலம் விரும்பி யார்? யார் உன்னை ஏளனம் செய்கிறார்கள்? யார் உனக்கு தீங்கி இழைக்கிறார்கள் என்பதையும் சற்று கவனித்து புரிந்து கொள். ஒரு முறை ஏமாறுவது உன் தவறில்லை, பல முறை ஏமாறுவது உன் தவறுதானே. இனி யாரிடமும் என் பிள்ளை எதையும் இழந்துவிடக் கூடாது. இனி யாரிடமும் என் பிள்ளை எதையும் இழந்துவிடக் கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய். அதே நேரத்தில் உனக்கு தீங்கி இழைக்காமலும் பார்த்துக்கொள். நீ நன்றாக இருந்தால்தான் 4 பேர் உன்னை மதிப்பார்கள். நீ இருக்கும் நிலையை பார்த்துத்தான் அனைவரும் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். ஆனால் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்தால் உயரத்தில் இருந்த நீ சிறகை இழந்த பறவை போல கீழே விழுந்து விடுவாய். இதுதான் வாழ்க்கை. உன் தேவையை அறிந்து தேடி செல். எதுவும் உன்னை தேடி வராது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. பின் நீதான் வருந்துவாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதையே நடத்தி கொடுப்பேன் உன் அம்மா. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.